நான் சொல்லவே இல்லை. திரும்ப நீங்கள் ஒரு முறை பாருங்கள். நான் இந்த துறை சார்ந்த அறிவிப்புகள் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறேன். அப்போ அந்த அறிவிப்புகள் ஒட்டி தான் நான் பேசுகிறேன். இப்போ கூடுதலான செய்திகள் வந்ததுக்கு பிறகு தான் நம்ம பேசுகிறோம். இப்போ மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசும் பொழுது டிஏபி தொடர்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் தொடர்பாக அவங்க பேசினாங்க. அந்த திட்டம் கொண்டு வருவதற்கு இதே அவையில் எங்களுடைய கட்சியினுடைய அன்றைய எங்களுடைய கட்சி தலைவராக இருந்த சிந்தனை செல்வன் அவர்கள் கேட்டதன் அடிப்படையில் தான் அந்த டிஏபி சட்டம், டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் என்கிற சட்டம் கொண்டு வரப்பட்டது என்று எல்லோருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஆண்டு அதற்கான கூடுதலாக நிதியை ஒதுக்கி வேற எங்கே நிதிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதுபோல புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் தான். அதேபோல தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளை நீங்க சமூக நீதி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டவரும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். ஏன் இதை சொல்றோம்னா, நாங்க இதற்கான ஐடென்டிட்டியை, இதற்கான விதையை, இதற்கான ஒட்டுமொத்தமான அந்த அடையாளத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம், அறிவித்தார்கள். இதை நாங்கள் தவறுன்னு சொல்லலையே, எங்கள் குறை சொல்லியிருக்கிறோமா? இந்த அறிவிப்பு தொடர்பாக, சமூக நீதி தொடர்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான இந்த துறை சார்ந்து நாங்கள் அறிவித்த அறிவிப்புகள் குறித்து ஏதாவது குறை இருந்தால் நீங்க அதை சொல்லுங்க. நான் இது நீங்க பண்ணுனீங்க நாங்க பண்ணணும் சொல்ல வரல. ஆனால் குறிப்பாக ஆதி திராவிடர் மக்களை வைத்து அரசியல் செய்வதை நிறுத்துங்கள் என்பதை தான் நான் சொல்றேன். நான் நீங்க செய்றீங்க நாங்க செய்றீங்கன்னு சொல்வது எது அநாகரிகமானது என்பதை தான் நான் சுட்டி காட்டுறேன். நான் உட்கார் மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள், மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் உட்கார். முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்க அவர் பேசுறதா நீங்க பேசுறாரு. அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன பேரு? மான் உறுப்பினர் இல்ல, மான் உறுப்பினர் கதிரவன் நீங்களே பேசுங்க. எம்ஆர்கே என்ன, நீங்க மான் உறுப்பினர் உட்காருங்க. அவரோட பேசிட்டோம், உங்க சார்பா அவரே பேசிட்டோம். உட்காருங்க, நீங்க உட்காருங்க. மான் உறுப்பினர் கதிரவன், அவர் பேர் என்ன? நீங்க குட்டி எங்க சுதாகர் கதிர ரெண்டு பேரும் பேசுறதா எடுத்துக்கிறேன், நீங்க பேச வேண்டாம் அப்படின்னா உங்களை பேச அனுமதிச்சிருக்கேன். திரும்பி பாருங்க, உட்கார்றாரா பாருங்க. அப்ப என்ன அரசு குறை, எதிர்கட்சி குறை நீங்க பாக்குறீங்கல்ல? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கடந்த எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது அவருடைய தலைவரும் தோல் திருமா அவர்களும் அதே போல் சிந்தனை செல்வம் இதே வன்னியரசோட வந்திருக்கார். எங்களுடைய முதல்வரை பாராட்டியிருக்கேன். அவர்களில் இந்த சமுதாயத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய ஆலோசனை பெற்று அவருடைய கோரிக்கைகளை வைத்து முன்வைத்து தான் பாராட்டுறாரு. எங்க பகுதியில் சொல்றேன், இப்போ சமூக நல்லிணக்கமாக நாங்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அதுக்கு இப்போ ஒரு அமைச்சரான பிறகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இப்போது வேற மாதிரியாக பேசுகிறார்கள், பேசட்டும். ஆக நாங்களாம் இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை கெடுக்க வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் உறுதி அளித்து தான் நாங்கள் அவருக்கு நாங்கள் தேர்தல் பணியாற்றினோம். வெற்றி பெற்று இங்கே அமைச்சராக அவர் இருக்கின்றார். விஸ்வநாதன் சொல்றார், இப்போ நாங்கள் கட்டுறோம் அவங்களுடைய ஊரில் குடிகாட்டில் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் அந்த பகுதியில் எல்லோருக்கும் வீடு இருக்கிறது. எல்லாம் மாடி கட்டிட தான் எல்லாம் வீடு கட்டி கொடுத்திருக்கின்றோம். அவருக்கு தெரியாது, ஊரை விட்டு ரொம்ப நாளாக அது விஸ்வநாதன் குடிகாடுல எல்லா வீடுகளுக்கும் அங்கே ஒரு உதாரணம் சொல்றேன். அதனால பொறுப்பறிந்து பேச வேண்டும், ஒரு இணக்கத்தை வாழ வேண்டும் என்பதற்கு நான் அந்த கருத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு, இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த அந்த அவையின் நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் சமூக நீதி அமைச்சர் என்ன அது சொல்ல வர்றார். அவை முன்னவர் பேரவைத் தலைவர்களே, இது தொடர்கதையாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடாது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உறுப்பினர்கள் மற்றவர்களை குறிப்பிட்டு பேசாமல் தன் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் ராஜா, நீங்க முடிச்சிடலாம். இல்ல வேணாம் இல்ல போதானே, நிறைய பேசிய. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. கணேசன் அவர் சொல்லுங்க சார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் கான்ட்ரவர்சியா இல்ல, முதல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு
வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக ஆதி திராவிடர் வீட்டு வசதி வளர்ச்சி மேம்பாட்டு கழகத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக. இன்னொன்று, பிராமணர்கள், முதலியார், செட்டியார், நாயுடு, நாயக்கர், ஆதி திராவிடர்கள் என அனைத்து சமூக மக்களையும் ஒரே இடத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக சமத்துவ திட்டத்தை கொண்டு வந்து சமத்துவத்தை உருவாக்கியவர். எல்லா ஜாதியினரும் ஒரே இடத்துல வாழணும்னு கொண்டு வந்த ஒரே தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழ் கலைஞர் அவர்கள். ஆகவே எல்லாரும் ஒன்னா இருப்போம். ஜாதியை பற்றி பேசாத, மற்ற பேசுங்க. மாண்பு உறுப்பினர் ராஜா அவர்கள் தொடர்ந்து பேசலாம். குறுக்கீடு இல்லாமல். மாண்பு பேரவைத் தலைவர்களே, ஒரே ஒரு பதிவை மட்டும் பதிவு செய்து கொள்கிறேன். நீங்க மாண்பு உறுப்பினர்